அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸ்ல பிஎன்எஸ்ல இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா சப்ஜெக்டையும் எல்லா வீடியோவும் பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. சும்மா 2-3 பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம்னா நல்லா இருக்காது. பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அரியர் இல்லாமல் வெளில வந்துடலாம். சாரதி லா ஸ்டடீஸுடைய கான்செப்ட் அரியர் இல்லாமல் எல்லாரும் வெளில வரணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஏ டாக்டர், இந்த இடத்துல பாருங்க, அற்புதமான ஒரு கொஸ்டின். ஏ டாக்டர் கண்டக்ட் ஆப்ரேஷன், அவர் ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாரு ஆஃப் பேஷண்ட் இன் சீரியஸ் கண்டிஷன், பெரிய ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு வித்தவுட் கன்சென்ட், யாருடைய அனுமதியும் இல்லாமல். பேஷண்ட்டுடைய அனுமதியும் இல்லை, அவர்களுடைய உறவினர்களோட அனுமதியும் இல்லை. பேஷண்ட் சப்சிக்வெண்ட்லி டெட், டைஸ் இறந்து போயிடுறாரு. டிசைட் த டாக்டர் லயபிலிட்டி. தமிழில் பாருங்கள், ஏ என்ற மருத்துவர் தீவிர நிலையில் உள்ள நோயாளிக்கு அனுமதியின்றி அறுவை சிகிச்சை செய்கிறார். பின்னர் நோயாளி இறந்து விடுகிறார். மருத்துவரின் பொறுப்பை முடிவு செய்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜியன்ஸில் வரும். டாட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் டாட்ஸில் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் மிக எளிமையான கொஸ்டினாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் படிக்கலீங்கோ தயவு செய்து டாட்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போங்க. சாரதி லா ஸ்டடீஸில் அதில் மெடிக்கல் நெக்லிஜியன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை முழுசாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா 5 பக்கம் நம்ம எழுதும்போது டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குழு இருக்கும் நான் நம்புகிறேன். ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. வெதர் ஏ டாக்டர் கண்டக்ட் வித்தவுட் கன்சென்ட் இஸ் வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நோ, கண்டிப்பாக அவர் சம்மதம் பெற வேண்டும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல என்னுடைய கான்செப்ட் நோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இதற்குண்டான ஆன்சரை நீங்கள் எழுதணும். எதற்கெல்லாம் நோ வருதோ அதற்கெல்லாம் 2-3 லைனில் நீங்கள் ஆன்சரை கொடுக்கணும். அவங்களுக்கு எஸ்ஸுக்கு தேவையில்லை. வெதர் த பேஷண்ட் கல்பபிள்ன்ற பாருங்க. வெதர் த பேஷண்ட் கேப்பபிள் டு கிவ்ஸ் கன்சென்ட், அவர் ஒரு கேப்பபிள் ஸ்ட்ரென்த்தான மெயினில் இருக்காரா அப்படின்னும் போது அவரே அடிபட்டு வேறு ஸ்டேஜில் இருக்கார், சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். அவர்கிட்ட நம்ம எங்கேருந்து கன்சென்ட்டை வாங்குறது? அவர் தான் மயக்க நிலையில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நோ தான் வரும். ஸோ இதற்குண்டான ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். வெதர் ஏ ஹேவிங் இம்ப்ளாய்டு கன்சென்ட் அண்டர் டாக்ட்ரைன் ஆஃப் நெசசிட்டி, இந்த டாக்ட்ரைன் ஆஃப் நெசசிட்டின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் யாருடைய கன்சென்ட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில வேலைகளை செய்யலாம் அப்படின்றது தான். ஒருத்தர் கிணத்துல விழுறதுக்கு தவிச்சிட்டு விழுந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய சம்மதத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய நெசசிட்டி அந்த இடத்துல இருந்து அவரை தூக்கணுன்றது தான். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் நெசசிட்டியை இந்த இடத்துல அப்ளை பண்ணி டாக்டர் செஞ்சது சரிதானா, அவங்களுடைய இம்ப்ளாய்டு கன்சென்ட், மறைமுகமான ஒரு கன்சென்ட் அவர் வாங்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வாங்கிட்டாரு. எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் வாங்கிட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி பேசணும். அப்போ தான் உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரியும். வெதர் ஏ டாக்டர் கெட்டிங் எனி கிரிமினல் அஃபென்ஸ், நோ. என்ன கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிட்டாரு? ஒரு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக போராடினாரு. இப்போ அவர் இறந்துட்டார். கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் அவரே இறந்துட்டு இருப்பார். இவர் காப்பாற்ற ட்ரை பண்ணி இறந்தார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆல்ரெடி செக்ஷன் இன்வால்வ்டு இல்லைன்னா ரெலவெண்ட் ஆஃப் செக்ஷன் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 30 and 28 நெக்லிஜியன்ஸ் செக்ஷன் 30 and 28 பேசுது. அதுக்கப்புறம் நெக்லிஜியன்ஸ் பார்த்தீங்கன்னா 106 of 1, அது தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஆஃப் பிஎன்எஸ். அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா டாட்ஸில் இருக்கும், அதையும் நீங்கள் இணைச்சி எழுதலாம். செக்ஷன் 30 பிஎன்எஸ் என்ன சொல்லுது? ஒரு நபரின் நன்மைக்காக அவரது சம்மதம் இல்லாமல் நல்ல எண்ணத்துடன் குட் ஃபெய்த், இந்த இடத்துல குட் ஃபெய்த்தையும் இணைச்சி எழுதணும் நீங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது? டாட்ஸில் இருக்குது. ஏன்னா டாட்ஸும்
பிஎன்எஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது கிரிமினல் ராங்குன்னு சொல்லுவாங்க, இது சிவில் ராங்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடிக்கு ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயத்தை பேசுவோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ குட் ஃபெய்த்ன்ற வார்த்தை டாட்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் இணைச்சி எழுத பழகிக்கிங்க. குட் ஃபெய்த்துடன் செய்யப்படும் செயல் குற்றம் ஆகாது என இது கூறுகிறது. எது? செக்ஷன் 30 கூறுகிறது பிஎன்எஸ்ல. அதே போல செக்ஷன் 28 இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கு. செக்ஷன் 28னா இது சம்மதத்துடன் செய்யப்படும் செயல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அந்த சீரியஸாக இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா சம்மதிச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதே போல் சீரியஸாக இருக்கக்கூடிய நபருடைய சொந்தக்காரர்கள் சம்மதிச்சிருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது, இந்த கொஸ்டினும் வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செக்ஷன் 30 என்ன சொல்லுது, செக்ஷன் 28 என்ன சொல்லுதுன்னு. இது ரெண்டுத்தையும் இணைச்சி நீங்கள் எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 106(1) நெக்லிஜியன்ஸ் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் தனி வீடியோ இருக்குது, பெருசாக இருக்குது, மிக அற்புதமாக உபயோகப்படுத்திக்கலாம். 2 பக்கத்துக்கு மிகாமல் எழுதலாம். பேட்டரின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, இதையும் நீங்கள் டாட்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர். இத்தனை விஷயத்தை நீங்கள் இந்த கொஸ்டினுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆல் செக்ஷன் இன் ப்ரீஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்குண்டான இல்லுஸ்ட்ரேஷன் எதனா தான் எழுதுங்க. அதன் பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று எழுதுறீங்க. கேஸ் ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேஸ் ஸ்டடி. சமீரா கோலி வெர்சஸ் டாக்டர் பிரபா மன்சந்தா இன் 2008 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நோயாளி சம்மதம் அளித்த ஒரு பரிசோதனை. நோயாளி பார்த்தீங்கன்னா ஒரு சம்மதம் அளிக்கிறாங்க, நீங்கள் ஒரு பரிசோதனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அந்த சம்மதத்தை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அவங்களுடைய கருப்பையை அகற்றிடுறாங்க, அதனுடைய பக்க உறுப்புகளை அகற்றிடுறாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கருத்தரிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்தது சரியா தவறா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா ஒரு கான்செப்டுக்காக அவங்க சம்மதம் வாங்கிட்டு இன்னொரு கான்செப்டை பண்ணிடுறாங்க. நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்களுடைய உறவினர்களும் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும்போதே இந்த மாதிரியான விவகாரத்தை செஞ்சிடுறாங்க. அது தவறு தான். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்காக மட்டும் அனுமதி செய்ய பெறப்பட்டிருந்து அந்த சம்மதத்துடன் எல்லைக்கு அப்பால் சென்று சிகிச்சை அளித்தல் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். டிரைவிங் நெக்லிஜென்ஸுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எமர்ஜென்சி கான்செப்ட், இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இதெல்லாம் மிக அற்புதமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இது முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குட் ஃபெய்த்தை உள்ளே கொண்டு வராங்க பாருங்க. இன் எமர்ஜென்சி ரூல் அப்படின்ற மாதிரி. இருப்பினும் நோயாளி சுயநினைவின்றி இருந்து உடனடியாக அவருடைய உயிரை காப்பாற்ற அல்லது ஆரோக்கியத்தை பாதுகாக்க அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் சம்மதம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவருக்கு உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதையும் நீங்கள் இணைச்சி எழுதணும். அதை எடுத்தாதான் அந்த அம்மா உயிரோடு இருப்பாங்க. அதை எடுத்தாதான் அவங்களுடைய பாடியோடைய ஹெல்த் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, யாரை கேட்க சொல்கிறேன், நானே செஞ்சுட்டேன், எனக்கு அவங்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு செஞ்சிட்டாங்கன்னா அது மருத்துவரை பாதுகாக்கிறது, அது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இம்ப்ளைட் ஆஃப் கன்சென்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய அவசர சூழல்களில் உயிரை காப்பாற்றும் சிகிச்சை முறைக்கு ஒரு சராசரி மனிதர் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளித்திருப்பார். அவர் நல்ல ஓரளவுக்கு சுயநினைவோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லும் போது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அப்படின்ற ஒரு குட் எண்ணத்தோட, குட் ஃபெய்த்தோட செய்யப்படுறது தான் இந்த இம்ப்ளைடு கன்சென்ட். நோட் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த குட் ஃபெய்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் நோயாளிக்கு நன்மை செய்யும் நோக்கத்துடன் நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டால் அவர் குற்றவியல் மற்றும் உரிமையியல் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்றதையும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இதெல்லாம் இருந்தே ஆகணும். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக வரும். 5 கான்செப்ட் தான் மாற்றி கேட்குறாங்க. நான் 5த்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏ என்ற டாக்டருக்கு பதிலாக எக்ஸ் என்ற டாக்டர் வரப்போகிறாரு, இல்லைன்னா பேஷண்ட்டுடைய நேம் வரப்போகுது. இவ்வளோ தான் வித்தியாசம். எழுத போகிற கான்செப்ட் எல்லாம் சேம் தான்.
இந்த இடத்துல நெக்லிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா காசிங் டெத் பை நெக்லிஜியன்ஸ் தனி வீடியோ இருக்குது, அதையும் இணைச்சி எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.